السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 21 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 22வது பாடம் தொடங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், இன்றைய பாடத்திற்குள் நாம் போவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல் இபதால் வல் இஅலாலில் 4வது பாடம் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த 4வது பாடத்தின் சட்டங்கள், உதாரணங்கள், அதே போல் பஹ்ஸ் பார்த்து விட்டோம். அதே போல் காயிதாவும் பார்த்து முடித்து விட்டோம். அதே போல் சில தம்ரீன்களும் பார்த்து முடித்து விட்டோம். வாவையும் யாவையும் அலிஃபாக மாற்றக்கூடிய ஒரு இடம் மிகவும் இலகுவானது. வாவையும் யாவையும் அலிஃபாக மாற்றுவது, அதை பற்றி தான் இந்த பாடம். வாவும் யாவும் ஹர்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தால் அதை மாற்ற வேண்டும் என்ற பாடம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். சில தம்ரீன்களும் பார்த்தோம். பாருங்கள், இன்றைய பாடத்தில் அந்த தம்ரீன்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். 3வது தம்ரீன் பார்க்க போறோம். 3வது தம்ரீன் பாருங்க. ஹாதி இஸ்மல் மஃபூலி, இஸ்மு மஃபூலை கொண்டு வா. முஅர்ரஃபன் பில் அலிஃபி வல்லாமி, அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்ட நிலையில் இஸ்மு மஃபூலை கொண்டு வா. அப்ப இஸ்மு மஃபூல் கொண்டு வரணும். நம்ம கீழே உள்ளதுக்கெல்லாம் அது எல்லாத்துக்கும் அலிஃப்லாம் ஸ்டார்டிங் வரணும். மாரிஃபாவுடைய அலிஃப்லாம் எல்லாத்துலயும் வரணும். மிம்மா எத்தி, பின் வரக்கூடிய ஒன்றிற்கு என்ன செய்யும்? அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்ட நிலையில் இஸ்மு மஃபூலை கொண்டு வா. அப்ப பின் வர எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமா? அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டிருக்கணும், இஸ்மு மஃபூலா வரணும். இன்கான பிஹி இஅலாலுன், அந்த ஃபஅல் இஸ்மு மஃபூலை கொண்டு ஆகியிருந்தால் இஅலால் ஆகியிருந்தால் ஃபஷ்ரஹு, அந்த இஅலாலை விளக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இஸ்மு மஃபூலா மாத்திரும், அதுல இஅலால் இருந்து அதை விளக்கு. வாங்க, இப்ப எஸ்தரி, இதெல்லாம் முல்லாரியான ஃபஅல் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப எஸ்தரினா வாங்குகிறான், வாங்குவான். எஸ்தரினா அவதூறு கூறுவான், அவதூறு கூறுகிறான். அப்ப எஸ்தஹினா ஆசைப்படுகிறான். அப்ப எக்தரினா வாடகைக்கு எடுக்கிறான். அப்ப எம் தப்பீனா சவாரி செய்கிறான். இதோடைய அர்த்தம் நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். முல்லாரிக்கு நிகழ்கால அர்த்தம் வைக்கலாம், வருங்கால அர்த்தமும். அதனால ஒரு அர்த்தம் மட்டும் இங்க வச்சிருக்கோம். பாருங்க, இஸ்மு மஃபூலா மாத்திட்டு அது ஏழால இருந்தா அதை விளக்குவோம். இப்போ 3வது தம்ரீன் பாருங்க, அதோடைய பதிலும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்தரி, எஸ்தரியோடைய இஸ்மு மஃபூல் அல் முஸ்தரா, அல் முஸ்தரான்னு வரும். என்ன வரணும்? அல் முஸ்தரா. அப்ப ஏன் முஸ்தரான்னு வந்துச்சு? அப்ப இது இஃப்தஅல வஸன். இது என்னது? இஃப்தஅல யஃப்தஇலு. அப்ப இஃப்தஅல யஃப்தஇலு, இஷ்தரா யஷ்தரி. அப்ப இதோடைய வஸன்ல முஃப்தஅலுன் வரணும். இதோடைய முஸ்தரான்னு சொல்றோம், இதோடைய மஃபூல் என்ன சொல்றோம்? முஸ்தரா. அலிஃப்லாமோட கொண்டு வர சொன்னாங்க, அலிஃப்லாமு போட்டு கொண்டு வந்தாச்சா? அப்ப இதோடைய மஃபூல் முஃப்தஅலுன் வஸன்ல வரணும். அப்ப முஸ்தரயுன் தானே படிக்கணும். அல் முஸ்தரயு. அப்ப அலிஃப்லாம் வந்தனால தன்வீன் இல்லாம அல் முஸ்தரயு, முஃப்தஅலு. அதே போல முஸ்தரயுன் தானே படிக்கணும். ஆனா அஸ்லுஹா, அந்த வார்த்தை அல் முஸ்தரா, இந்த வார்த்தையின் அசல் ஆகிறது அல் முஸ்தரயு. அல் முஸ்தரயூன்னு இருக்கணும், இங்க லம் இருக்கணும். ஆனா நம்ம என்ன படிக்கிறோம்? முஸ்தரா தானே படிக்கிறோம். நம்மளுக்கு காரணம் தெரியும். யாவுக்கு ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தா மாத்திரும். ஹரக்கத்தின் யா ஹரக்கத் பெற்றது, யா ஹரக்கத் பெற்று விட்டது. வன் ஃபதஹ மா கபலஹா, இந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றுள்ளது. இந்த யா முஸ்தரயூ தானே ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றுள்ளது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. இப்ப யூ என்று படிக்காமல் ரா அலிஃபாக புரட்டி அல் முஸ்தரான் படிக்கிறோம். சரியா? அப்ப எஃப்தரி பாருங்க, இதுவும் எல்லாமே ஒரே வசன் தான். இஃப்தஅல இஃப்தஇலு வசன் தான். அப்ப இஃப்தஇலு இஃப்தரி. அப்ப அதோடைய முதாரி கொடுத்தாங்க, அதுக்கு இஸ்மு மஃபூல் பாருங்க அல் முஃப்தரான் படிக்கணும். அப்ப முஃப்தஅலு அப்படின்னா என்னதான் வரணும்? அதோட இஸ்மு மஃபூல் வசன் முஃப்தரயு தானே வரணும். ஆனா முஃப்தரான் படிக்கிறோம். அலிஃப்லாமோட கொண்டு வர சொன்னாங்களே, அந்த அலிஃப்லாமோட அல் முஃப்தரா யு, அல் முஃப்தரா. அது இஸ்மு மஃபூல் என்ன? அல் முஃப்தரா.
அப்ப இதுல என்ன ஏழாள் ஏற்பட்டிருக்கு, அதோட காரணம் சொன்னாங்களே, ஏழாள் இருந்து அது காரணத்தை விளக்கணும்னாங்களே. அல் அஸ்லுஹா, அந்த அல் முஃப்தரா என்ற வார்த்தையின் அசலாகிறது அல் முஃப்தரயு. அப்ப அல் முஃப்தரையான்னு இருக்கும். இப்ப யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தனால அந்த யாவை அலிஃபா மாத்திட்டோம். தஹர்ரக்கத்தில் யாவோ, அந்த யா ஹரக்கத் பெற்று விட்டது. வன் ஃபத்தஹ மா கபலஹா, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் யா அலிஃபன், எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. எனவே அந்த யா அலிஃபா புரட்டி முஃப்தரையுன் படிக்காம அல் முஃப்தரா. சரியா? எஸ்தஹி, அடுத்து பாருங்க. எஸ்தஹி, இஷ்தஹா, இஷ்தஹி. அப்ப இஃப்தஅல இஃப்தஇலு வஸன்ல எஸ்தஹி, அதுல அல் முஸ்தஹான்னு வரும். அப்ப அல் முஸ்தஹான்னு வருது, அது முன்னாடி எஸ்தஹி தானே வருது. அப்ப அசல்ல அஸ்லுஹா, இந்த அல் முஸ்தஹா என்ற வார்த்தையின் அசலாகிறது அல் முஸ்தஹியு, அல் முஃப்தஅலு, அல் முஸ்தஹயு. அப்ப இங்க வாவு தான் அசல். என்னது? முஸ்தஹவுன்னு வரணும், ஏன்னா ஷஹுவத். இதுல அசல் மூணு எழுத்து என்னன்னா ஷஹுவத். அப்ப முஸ்தஹவு, அல் முஸ்தஹவுன்னு வரணும். ஷஹுவத், ஷீன் ஹா வாவு தான் அசல். இது அப்ப முஃப்தஅலு முஸ்தஹவுன்னு வரணும். அப்ப கடைசியில வாவ் வந்து ஊ, முஸ்தஹவு. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஹரக்கத் வந்துருச்சா, அதனால அந்த வாவை அலிஃபா புரட்டிட்டோம். ஹரக்கத்தில் வாவு, வாவ் ஹரக்கத் பெற்று விட்டது. ஒன் ஃபத்தஹ மா கபலஹா, அதற்கு முன்னால் உள்ள ஒன்று, இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. அப்படிதானே? முஸ்தஹவு, இது ஹரக்கத் பெற்றுச்சு, அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்துருச்சு. இப்போ வாவ் அலிஃபா மாத்தி அல் முஸ்தஹா அப்படி மாறியது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. அப்ப எக்தரி பாருங்க. எக்தரியோடைய முஃப்தா அல் வசன் இஸ்மு மஃபூல் பாருங்க. அல் முக்தரா, அலிஃப்லாமோட எழுத சொல்லியிருக்காங்க, ஆனால் அலிஃபாமோட எழுதியிருக்கோம் அல் முக்தரா. அப்ப இங்க அஸ்லுஹா, இந்த அல் முக்தாராவுடைய அசல்னா காஃப்ராயா, அதான் அசல். அப்ப யா தானே வரணும், முக்தார யூ தானே படிக்கணும், முக்தரான்னு படிக்கிறோம். அஸ்லுஹா, அந்த முக்தரா என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது அல் முக்தர யூ, அல் முக்தர யூன்னு வரணும். ஹர்ரக்கத்தில் யா, இந்த யா ஹரக்கத் பெற்றது. ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்துச்சு. இந்த ஹரக்கத்தில் யா, திட்டமாக யா ஹரக்கத் பெற்று விட்டது. வ இன் ஃபத்தஹ, இன்னும் ஃபத்தஹ் பெற்று விட்டது. மா கபலஹா, அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் யா அலிஃபன், எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. அடுத்து எம் தத்தி, அது என்ன வரணும்? அல் மும்தகா. அப்ப இது மீம் தா வாவு தான் அசல். அப்ப அல் மும்தத ஊ தானே வரணும். இதோடைய அசல் என்னது? மீம் தா வாவ். அப்ப மும்தத ஊ வராம அல் மும்தகா இஸ்மு மஃபூல் வருது. அலிஃப்லாம் எழுதி சொன்னாங்க, அதனால அலிஃப்லாம் மாரிஃபாவோட எழுதியிருக்கோம். அஸ்லுஹா, அந்த அல் மும்தத்தா என்ற வார்த்தையின் அசலாகிறது அல் மும்தத்தவு, இங்க வாவ் வரணும். அல் மும்தத்தவு. அப்ப அதானே வரணும். ஹர்ரகத்தில் வாவ், வாவ் ஹரக்கத் பெற்று விட்டது. மும்தத்தவு, அப்ப ஹரக்கத் பெற்றது. வன்ஃபத்தஹ மா கபலஹா, அந்த வாவுக்கு முன்னால், இங்க வாவு இருக்கணும், வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், மூன்றாவது தம்ரீன் முடிந்து விட்டது. வாருங்கள் நான்காவது தம்ரீனை பார்ப்போம். இப்ப நான்காவது தம்ரீன்ல என்ன சொல்றாங்க பார்ப்போமா? அல் காதி, நான்காவது தம்ரீன், அல் காதி வல் காசி என்ற இந்த ரெண்டு வார்த்தை, இது ரெண்டும் இஸ்மு ஃபாயில் தானே, நீதிபதினு அர்த்தம். அலிஃப் லாமோட எழுதியிருக்காங்க, அந்த நீதிபதி. வல் காசி, அந்த போராளி. அப்ப இந்த நீதிபதி அல் காசி, போராளி, போர் செய்பவன். யுஜ்மா ஆனி, ஜம்மு ஆக்கப்படும். இந்த காலி என்ற வார்த்தையும் இன்னும் காசி என்ற வார்த்தையும் யுஜ்மா ஆனி ஜம்மாக்கப்படும், பன்மையாக்கப்படும். அலல் குலாத்தி வல் குசாத்தி, குர்வாத் என்பதின் பிரகாரமும் குசாத் என்பதின் மீதும் ஜம்மாக்கப்படும். இப்ப காலிக்கு குலாத்துன்னு ஜம்மாக்கப்படுமா, காசிக்கு குசாத்துன்னு ஜம்மாக்கப்படுமா? நீதிபதிகள் போராளிகள் அர்த்தம். அப்ப காலிக்கும் குலாத், காசிக்கு குசாத். அப்ப பையின் அஸ்லல் அலிஃபி ஃபில் ஜம்ஐனி, ரெண்டு ஜம்மிலையும் அசல் அலிஃபின் அசலை விளக்கு. இங்க ஒரு அலிஃப் வந்திருக்கா, இதுலயும் அலிஃப் வந்திருக்கா, இந்த அலிஃபின் அசலை என்ன செய், விளக்கு. ஒதுக்குருமா ஹதச ஃபீஹிமா மின் இலாலி, இலாலிலிருந்து அவ்விரண்டிலேயும், இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ரெண்டு ஜம்மு, இந்த ரெண்டு ஜம்முலையும் உண்டான ஒன்றை நீ கூறு. அப்ப இது ரெண்டுத்துலயும் உண்டான ஒன்று, ஏழால் என்ன உண்டா இருக்குன்னு விளக்கணுமா? பாப்போமா? இப்ப அந்த அலிஃபுடைய அசலையும் அதோடைய ஏழால் விளக்குனா நாலாவது தம்ரீன் முடிஞ்சிடும்.
இப்ப 4வது தம்ரீன் பாருங்க. அப்ப அல் காலி, அதோடைய ஜம்மு அல் குலாத். அஸ்லுல் அலிஃபி யாவும். அப்ப இங்க என்ன இருக்கணும்? யா இருக்கணும். ஏன்னா இதுல யா தானே வந்திருக்கு. கலா யக்தி, அதுல இருந்து வந்ததுதான் காதி. அப்ப யா தானே வரணும். அப்ப இங்கேயும் குலையத்து, இங்க கீழே கூட்டிருக்கு பாருங்க. அலிஃபுடைய அசல் ஆகிறது யாகும். அல் குலையத்து. ஏன்னா கலா யக்தி யா தான் அசல், காஃபு வாது யா தான் அசல். அப்ப ஏன் இங்க அலிஃபா மாத்தணும்? இங்கேயும் என்னதான் வரணும்? யா தானே வரணும். அல் குலையத்துன்னு வரணும். அந்த யா வச்சு அல் குலையத்துன்னு வரணும். ஹர்ரகத்தில் யா, யா ஹரக்கத் பெற்று விட்டது. அந்த யா என்னவாயிருச்சு? ஹரக்கத் பெற்று விட்டது. வன்ஃபதஹ மா கப்லஹா, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத், எனவே புரட்டப்பட்டது அலிஃபன், அலிஃபாக புரட்டப்பட்டு குல்லையத்துன்னு படிக்காம குல்லாத்துன்னு படிக்கிறோம். அல் காசி, இது இஸ்முல் ஃபாயில். கஸா யகுஸுவுடைய கைன் ஜா வாவ் தான் அசல். இப்ப அது என்ன செஞ்சுட்டோம்? கஸா யகுஸுவோடைய இஸ்முல் ஃபாயில் தான் அல் காசி. அந்த காசிக்கு ஜம்மு எடுக்கும்போது அல் குஸாத், போராளிகள், அல் குஸாத்துன்னு வரும். அப்ப உசபத்து தானே வரணும். ஏன்னா வைன் ஜா வாவ் தானே அசல். வாவ் அலிஃபா புரட்டி இருக்கோம்ல. அஸ்லுல் அலிஃபி வாவுன். அப்ப அலிஃபோடைய அசல் ஆகிறது வாவாக இருக்கும். அப்ப அல் உசபத்து என்று வரணும். ஹர்ரக்கத்தில் வாவு, வாவு ஹரக்கத் பெற்று விட்டது. வாவுக்கு ஹரக்கத் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்? இந்த வாவு அலிஃபா மாத்திரம் தானே படிச்சுட்டு இருக்கோம். ஒன் ஃபத்தஹ மா கபலஹா, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அலிஃபாக புரட்டப்பட்டது. ரெண்டுத்துக்கும் பார்த்தாச்சு. வாங்க 5வது தம்ரீன் பார்ப்போம். அப்ப 5வது தம்ரீன்ல என்ன சொல்ல வராங்க பார்ப்போமா? இப்ப பாருங்க 5வது தம்ரீன். பையினில் அலிஃப ஸாயிதத வல் முன்கலிபத, அதிகப்படியான அலிஃபை விளக்கு. இன்னும் அன் அஸ்லி, அஸ்லை விட்டும் புரண்ட அலிஃபை விளக்கு. அதிகப்படியான அலிஃபை விளக்கு, அஸ்லை விட்டும் புரண்ட அலிஃபை விளக்கு. ஃபீல் கலிமாத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வார்த்தைகளிலே அஸ்லை விட்டும் புரண்ட அலிஃபையும் இன்னும் அதிகப்படியான அலிஃபையும் விளக்கு. மஅ திக்ரி சபபி, காரணத்தை கூறுவதுடன். அது ஏன் அசலை விட்டும் புரண்டிருக்கு? அது ஏன் அதிகப்படியான அலிஃபு? காரணத்தை சொல்றதை விட சொல்லி சொல்லணும். ஆனும் அது இது அசல் அலிஃபு அதிகப்படியான புரண்ட அலிஃபு, அதிகப்படியான அலிஃபுன்றத நம்ம விளக்க போறோம், காரணத்தோட விளக்க போறோம். சரியா? பாப்போமா? அப்ப அது பாக்குறதுக்கு முன்னாடி முன்னாடி அர்த்தம் பார்த்துருவோம்ல. காபலனா முன்னோக்கினான், சந்தித்தான். காபலனா முன்னோக்கினான், சந்தித்தான். மிர்காத்துன்னா ஏனி. முஜாமிலுனா பிறரிடம் அன்பாக மென்மையாக நடப்பவன். இஅ்ததா அப்படின்னா அத்துமீறினான், வரம்பு மீறினான் அப்படின்னு அர்த்தம். மிபுராத்துன்னா பென்சில் சீவும் கருவி. அதாவது என்ன சொல்லலாம்னா ஷார்ப்னர். இங்கிலீஷ்லனா ஷார்ப்னர், அதாவது பென்சில் சீவும் கருவி. இந்த சீவும் கருவிக்கு மிபுராத்துன்பாங்க. பென்சில் சீவும் கருவி ஷார்ப்னர். இதோடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தாச்சு. வாங்க இவங்க சொன்னதுபடி அதிகப்படியான அலிஃப் எது, அதே போல எது அசலை தொட்டு மாறப்பட்டிருக்கு, புரண்டு இருக்குன்றத பார்ப்போம். இப்ப காபல ஃபர்ஸ்ட் என்னது? காபல. அப்ப அலிஃபு ஜாயிதா நம்மளுக்கே தெரியும். ஃபா அல் வஸன், காஃபு பா லாம், இது மூணும் தான் அசல் சுலாசி. இதுல அலிஃப்ன்றது அதிகப்படியும். ஃபா அல் வஸன் நம்ம படிச்சிருக்கோம். அதுல ஒரு வசன் தான் இது. அப்ப அலிஃபு ஜாயிதத்துன், இந்த அலிஃப் ஆகிறது. காபல வந்து இந்த அலிஃப் என்பது ஜாயிதத்துன். காஃப் பாலாம் தானே அசரு. அப்ப இது ஜாயிதத்துன் அஸ்லுஹா. இந்த வார்த்தை, இந்த ஃபேலுடைய அசல் ஆகிறது, இந்த வார்த்தையின் அசல் ஆகிறது கபல, கபலவா இருக்கும். காஃப் பாலாமா இருக்கும். அலிஃப்ன்றது எக்ஸ்ட்ரா. அப்ப மிர்காத்துன், மிர்காத்துன்ல நம்ம பார்க்கும் பொழுது ரா காஃப் யாதா அசல். இந்த மீம்ன்றது வசனுக்காக வந்திருக்கு. மிஃஅலத் வசனு. அப்ப மிஃஅலத்னா மீம் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. தாவும் மீமும் வசனுக்காக வந்திருக்கு. மிஃஅலத். அப்ப மீம் தான்றது எக்ஸ்ட்ரா. ஃபா கலிமா ரா, காஃப் ஐன் கலிமா. இந்த அலிஃப் தான் என்னது? லாம் கலிமா. அப்ப இந்த அலிஃப் வந்து இங்க என்னது? அல் அலிஃபு அஸ்லியத்தும். அப்ப அலிஃப்ன்றதா என்னது? இங்க அசலா வந்திருக்கு, அதிகப்படியா வரல. அசலை விட்டும் புறண்டது பண்ணணும். சரியா? அல் அலிஃபுல் முன்கலிபத்து அனில் அசலி, அசலை விட்டும் புரண்ட அலிஃபுன் போடணும். அல் அலிஃபுல் முன்கலிபத்து அனில் அசலி, அசலை விட்டும் புரண்ட அலிஃப் தான் இந்த அலிஃப் இருக்கு. ஏன் அசலை விட்டும் புரண்ட அலிஃபா இருக்குது? அஸ்லுஹா, ஏன்னா இந்த மிர்காத் என்ற வார்த்தை நசல் ஆகிறது மிரகாயத்துன், மிரகாயத்துன்னு வரணும்.
ஏன்னா நான் சொன்னேன் ரகா எர்கி. அப்ப ரக்கிய எர்கா. அப்ப ரக்கிய எர்கான்னு இருக்கும். அங்க ரா காஃப் யா தான் என்னது அசல். ரா காஃப் யா தானே வருது. அப்ப இங்கேயும் என்னதான் வரணும், யா தானே வரணும். இப்ப மிர்காயத்துன்னு தானே வரணும். அப்ப அதோடைய அசல் மிர்காயத் ஹரக்கத் இல்லையா, ஓ யா ஹரக்கத் பெற்றது. அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு, ஃபத்தஹ் வந்துருச்சு. ஒன் ஃபத்தஹ மா கபுலஹா, இங்க கபுலஹான்னு அழிஞ்சிருக்கு. கபுலஹான்னு வரணும். அப்ப அதற்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன். எனவே இது ஹரக்கத் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தா அலிஃபா தானே போட்டோம். எனவே அலிஃபாக புரட்டப்பட்டது. அடுத்து பாருங்க, முஜாமிலு. இது வந்து முஃபாஇல் வசன். வசன் கண்டுபிடிச்சாவே நம்ம இது எது அசல் எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப முஃபாஇல். இப்ப மீம் அசல் தானே ஃபாஇல். ஃபா ஜீம் வந்து ஃபா கலிமா. அலிஃப் வந்து அதிகப்படியானது. இல் ஐன், இது ஐன் கலிமா. லாம் வந்து லாம் கலிமா. இப்ப ஜீம் மீம் லாம் இது மூணும் தான் என்னது அது அசல். இந்த மீமும் அலிஃபும் அதிகப்படியானது. இப்ப அல் அலிஃபு இந்த அலிஃப் ஆகிறது. இந்த அலிஃப் என்பது ஜாயிதத்துன், அதிகப்படியானது தான். அஸ்லுஹு, இந்த முஜாமிலுடைய அசல் ஆகிறது ஜமூல. ஜீன் மீம் லாம் வச்சு அசல் சுலாசி வந்து என்னது ஜமூலன்னு வரும். அதுல ஜாமலோடைய இஸ்மு ஃபாயில் தான் முஜாமில். அப்ப ஜீன் மீம் லாம் தான் அசல். இது அதிகப்படியான அலிஃப் தான். அடுத்து வாங்க, ஏத்ததா. அடுத்து என்ன வார்த்தை, ஏத்ததா. அப்ப ஏத்ததா இஃப்தா அல வசன். வசன் பாருங்க, இஃப்தா அல. அப்ப அம்சா ஆரம்பத்துல அதிகம். இஃப் ஃபா கலிமா. இந்த ஐன் வந்து ஐன் கலிமா வந்து என்னது ஃபா கலிமா. இந்த ஐன் வந்து ஃபா கலிமால வந்திருக்கு. இஃப்தா அல. இப்ப தா வந்து ஜாயிதா, இந்த அம்சாவும் ஜாயிதா. இது ஐன் கலிமா. தால் ஐன் கலிமா. யா வந்து லாம் கலிமா. இப்ப ஐன் தால் யா இது மூணும் தான் அசல். இந்த அலிஃபும் இந்த ஸ்டார்டிங்ல வந்து அம்சாவும் இந்த தாவும் அதிகப்படியானது. அப்ப இஃப்தஅல வசன்ல வந்திருக்கு. இது மூணும் தான் அசல். இஅ்ததா. பல் அலிஃபு இந்த அலிஃப் ஆகிறது. இஅ்ததா கடைசியில யார் இருந்தாலும் என்னதான் ஏத்ததா தானே பிடிக்கிறோம். அப்ப கடைசியில அலிஃப் வந்திருக்கு. இந்த அலிஃப் ஆகிறது முன்கலிபத்துன் அனில் அசலின் போடணும். இல்லாட்டி அது அலிஃபுல் முன்கலிபத்து அனில் அசலி. இப்ப அந்த அலிஃப் என்பது முன்கலிபத்துன் அனில் அன் அசலி. இப்ப அசலை விட்டும் புரண்டதாக இருக்கிறது. இப்ப இந்த அலிஃப்ன்றது அசலை விட்டும் புரண்ட அலிஃபாக இருக்குது. ஏன் அசல் என்னன்னா அஸ்லுஹா இந்த ஏத்ததா இருக்குல்ல. அப்ப இங்க என்ன வரும்னா ஏத்ததபான்னு வரணும். அப்ப ஏத்ததவ நமக்கு இப்ப நம்மள பரிசு நிறைய பயிற்சிகள் பண்ணனால உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். என்னது வாவுக்கு ஹரக்கத் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தா என்னதான் அதை வாவா அலிஃபா மாத்துவோம். அதனால அசல் வாவ் அந்த அசலை விட்டும் புரண்டதாக இந்த அலிஃப் இருக்குது, ஏத்ததா. அதான் சொல்றாங்க அதோடைய அசல். இந்த ஏத்ததா என்ற வார்த்தையின் அசலாகிறது ஏத்ததவ. தஹர்ரகத்தில் வாவு, வாவு ஹரக்கத் பெற்றது. ஒன்ஃபத்தஹ மா கப்லஹா, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்றது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அலிஃபாக புரட்டப்பட்டது. அப்ப என்ன செய்யப்பட்டது, இது ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி வா ஃபத்தஹ் வந்தனால வாவா அலிஃபா புரட்டிட்டோம். அடுத்து பாருங்க மிபராத்துன். அப்ப மிபராத் என்பது ரா வருதுல. அப்ப மிஃப் அலத்துன் வசன், இதுவும் என்னதுதான் மிஃப் அலத் வசன் தான். அப்ப மிஃப் அலத். அப்ப மீம் ஜாயிதா, தா ஜாயிதா, இந்த பா ஃபா கலிமா, ரா ஐன் கலிமா, அலிஃப் இந்த அலிஃப் என்பது லாம் கலிமா. இப்ப இது மூணு அசல் தானே. இப்ப அல் அலிஃபு இந்த அலிஃப் என்பது முன்கலிபத்துன் அனில் அசலி, அசலை விட்டும் புரண்டதாக இருக்கிறது. அல் அலிஃபு இந்த அலிஃப் ஆகிறது முன்கலிபத்துன் அனில் அசலி, அசலை விட்டும் புரண்டதாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம்னா அஸ்லுஹா இந்த வார்த்தை மிப்ராத் என்ற வார்த்தையின் அசல் என்றது மிப்ரயத். அப்ப பாராயா தான் அசல். அப்ப எங்கேயும் யாதானே வரணும். ஆனா என்ன வந்துருச்சு, அலிஃப் வந்திருக்கு. அப்ப இந்த மிப்ராத் என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது மிப்ரயத்துன் அலா வஸ்னி மிஃஅலத்தின். மிஃஅலத் என்ற வசனின் பிரகாரம் மிப்ரயத்துன் வரும். பாராயா தான் வரும். அப்ப இங்க மிப்ரயத்துன் தானே வரணும். வக்கத் ஹரக்கத் இன்னும் திட்டமாக ஹரக்கத் பெற்று விட்டது அல்லையா. இந்த யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தக வந்துருச்சா. ஒன் ஃபத்தஹ மா கப்லஹா, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது. முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது. அப்ப அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ வந்துருச்சா. ஃபகுலிபத், எனவே அந்த யா புரட்டப்பட்டது. அலிஃபன் அலிஃபாக புரட்டப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். ஐந்தாவது தம்ரீன் முடிந்து விட்டது. பாருங்கள் ஆறாவது தம்ரீன் பார்ப்போம். ஆறாவது தம்ரீன். ஆத்தி கொண்டு வா சலாசத்து அஃபாலின், மூன்று ஃபேல்களை கொண்டு வா. ஆஹிருஹா, அந்த மூன்று ஃபேல்களின் கடைசி ஆகிறது அலிஃபுன், அலிஃபாக இருக்குமே. இந்த மூன்று ஃபேல்களின் கடைசி ஆகிறது அலிஃபுன், அலிஃபாக இருக்குமே. அத்தகைய மூன்று ஃபேல்களை கொண்டு வா.
சும்ம சலாசத்தன், பிறகு மூன்று ஃபேல்களை கொண்டு வா. எத்தகைய ஃபேல்? வஸ்துஹா அலிஃபுன், அந்த ஃபேல்களின் நடுவாகிறது அலிஃபுன், அலிஃபாக இருக்குமே. அந்த ஃபேல்களின் நடுவாகிறது அலிஃபாக இருக்குமே. அப்ப நடுவுல அலிஃப் வரணும், அந்த மாதிரி மூணு ஃபேல். கடைசியில் அலிஃப் வரணும், அந்த மாதிரி மூணு ஃபேல். ஒபையின், இன்னும் விளக்கு. அஸ்ல குல்லின், ஒவ்வொன்றின் அசலை விளக்கு. ஆஹ் இந்த ஒவ்வொரு மொத்தம் இதுல மூணு, இது மூணுனா மொத்தம் ஆறு. அந்த ஒவ்வொன்றின் அசல் என்ன என்பதை விளக்கு. ஒமா ஃபீஹி மின் இஅலானி, இன்னும் அந்த ஃபேல் ஒவ்வொன்றிலேயும் உள்ள ஒன்றை, இஅலாலிலிருந்து அந்த ஒவ்வொன்றிலேயும், ஒவ்வொரு ஃபேலிலேயும் உள்ள ஒன்றை விளக்கு. ஏழாலில் இருந்து அந்த ஒவ்வொரு ஃபேலிலேயும் உள்ள ஒன்றை விளக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஆறு ஃபேல். கடைசியில் அடிஃப் வர மாதிரி, நடுவுல அடிஃப் வர மாதிரி. இதுல மூணு, இதுல மூணு. அதுல அசல் என்ன, அதுல ஏழால என்ன செய்யணும்? விளக்கணும். வாங்க பார்ப்போமா? இப்ப பாருங்க, ஆறாவது ஃபேல். அப்ப இவங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இப்ப மூணு ஃபேல் கடைசியில் அலிஃப் வர மாதிரி கேட்டாங்களா? அலிஃப் அலிஃப் அலிஃப். ஷதா ரஜா சகா. பாருங்க, ஷதா அப்படின்னா பாடினான், இசையமைத்தான் அர்த்தம். அப்ப ஷதாக்கு அசல் விளக்கு சொன்னாங்கல்ல, ஷதவன் வரணும். ஷதா யஷ்து. அப்ப ஷதாக்கு என்ன வரணும்? ஷதவன் வரணும். அப்ப ஏன் மாத்தணும்? ஈஸி தான். கடைசியில வாவ் ஹரக்கத் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்துருச்சு. ஹர்ரக்கத்தில் வாவ், வாவ் ஹரக்கத் பெற்றது. வன் ஃபத்தஹ மா கபலஹா, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத், எனவே அந்த வாவ் புரட்டப்பட்டது. அலிஃபன், அலிஃபாக புரட்டப்பட்டது. ரஜா, ரஜான ஆதரவு வைத்தான் அர்த்தம். நம்பினான், ஆதரவு வைத்தான். அப்ப அதுக்கு அசல் ரஜபான் வரணும். ஹரக்கத்தில் வாவ், இங்கே வாவ் ஹரக்கத் பெற்று விட்டது. ஒன் ஃபத்தஹ மா கபலஹா, அதுக்கு முன்னாடி உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த வாவ் ஹரீஃபாக புரட்டப்பட்டது. சக்கா, தண்ணீர் பாய்ச்சினான், புகட்டினான், நீர் பாய்ச்சினான்னு அர்த்தம். அப்ப சக்கா அலிஃப். அப்ப இதோடைய அசல் வந்து சக்காய, சக்காயன்னு வரணும். அப்ப தஹர்ரகத்தில் யா, யா ஹரக்கத் பெற்று விட்டது. யா ஹரக்கத் பெற்று விட்டது. ஒன் ஃபத்தஹ மா கப்லஹா, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது. அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. இந்த யா அலிஃபாக புரட்டு சக்கா ரஜா ஷதான் மாறிடுச்சு. அசல் கேட்டாங்க, சொல்லியாச்சு. அதுல ஏழால விளக்க சொன்னாங்க, விளக்கியாச்சு. இப்ப இது கடைசியில் அலிஃப் வரக்கூடிய ஃபேல்கள். நடுவில் அலிஃப் வர மாதிரி ஃபேல்கள் மூணு இது சொன்னாங்களே. பாருங்க, மூணுத்துலயும் நடுவில் அலிஃப் வந்திருக்கா? இப்ப ஜாலனா, நீக்கினான், நீங்கினான், நீங்கியதுன்னு அர்த்தம். இப்ப அதுக்கு அசல் என்ன வரும்னா ஜால யசூலு. அப்ப ஜபலன்னு வரும். யசூலு வாவ் தானே வருது, அப்ப இங்கேயும் ஒரு வாவ் தானே வரணும். இப்ப ஜபலன்னு வரும். இதோடைய அசல் ஜபல. அப்ப ஏன் அலிஃபா மாத்தணும்? அதுக்கு முன்னாடியே ஃபத்தஹ் வந்துருச்சு, இந்த வாவ் ஹரக்கத் பெற்றது. தஹர்ரகத்தில் வாவ், வாவ் ஹரக்கத் பெற்று விட்டது. ஒன் ஃபத்தஹ மா கபலஹா, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத், எனவே அந்த வாவ் புரட்டப்பட்டது. அலிஃபன், அலிஃபாக புரட்டப்பட்டு ஜவலன்றது ஜாலன் மாறிச்சு. அடுத்த நாம, நாமனா தூங்கினான். அப்ப அது நாம எனுவும் வாவ் தானே வரணும், நபமன் வரணும். அப்ப அதனுடைய அசல் நபம. அப்படியே இது அதேதான், வாவ் ஹரக்கத் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்துருச்சு. தஹர்ரகத்தில் வாவு, இங்க அலிஃப் லாம் வரணும், அழிஞ்சிருக்கு. தஹர்ரகத்தில் வாவு, வாவ் ஹரக்கத் பெற்று விட்டது. வன் ஃபத்தஹ மா கபலஹா, அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. அடுத்து பா, பா, அதுக்கு என்ன வரணும்? பையன்னு வரணும். பா யபீஉ. அப்ப இங்க என்ன வரணும்? பய. அப்ப பய தான் அசல். இதே தான். என்னது இதுவும் அதுவே தான். யா ஹரக்கத் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்துருச்சு. ஹரக்கத்தில் யா உ, யா ஹரக்கத் பெற்று விட்டது. ஒன் ஃபத்தஹ மா கப்லஹா, இந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. அப்ப என்ன செஞ்சிட்டோம்? அந்த யா ஹரக்கத் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தனால அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டுருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மூன்று உதாரணங்கள், மொத்தம் ஆறு உதாரணங்கள். அதோடைய அசலியும் சொல்லியாச்சு, அது ஏழாலையும் விளக்கியாச்சு. வாங்க அடுத்து போலாம். கடைசியா கவிதை கொடுப்பாங்களே, அந்த கவிதையோட இந்த பாடம் தம்ரீன்கள் அனைத்தும் முடிவடைந்து விடும். இப்ப பாருங்க, ஏழாவது பாடம். இஷ்ர, நீ விளக்கு. அல் பைத்தைனில் ஆத்தியைனி, பின்வரக்கூடிய இரண்டு கவிதையை விளக்கு. சும்ம ஐயின், நீ குறிப்பிடு. அல் கலிமாத்தி, வார்த்தைகளை குறிப்பிடு. அல்லதி, எத்தகைய வார்த்தைகள் என்றால் ஹசல ஃபீஹா, அந்த வார்த்தைகளிலே உண்டானது ஏலானும், அந்த வார்த்தைகளிலே ஏலால் உண்டானதே, அத்தகைய வார்த்தைகளை விளக்கு. வ நவ்அஹு, இன்னும் அந்த ஏலானுடைய வகையையும் விளக்கு. மொத்தம் நாலு வகை படிச்சிருக்கோம் இது வரைக்கும். இது நாலாவது வகை போயிட்டு இருக்கு. இப்ப நாலு வகையில
ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா, பைத்தை விளக்கிடுவோம், ரெண்டு கவிதையும் விளக்கிடு. அப்புறம் அதுல வரக்கூடிய வார்த்தைகள்ல ஏழால விளக்கணுமா, அதை குறிப்பிடணுமா, எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் ஏழால் வந்திருக்குன்றத குறிப்பிடணும் ஃபர்ஸ்ட். இந்தந்த வார்த்தையெல்லாம் ஏழால் ஏற்பட்டிருக்குன்ற குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அது எந்த வகைன்றத குறிப்பிடணும். அதான் சொல்றாங்க, அந்த வார்த்தைகளை குறிப்பிட இன்னும் அதனுடைய வகையும் குறிப்பிடும். அப்ப ரெண்டத்தையும் குறிப்பிடணும். சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் விளக்கிடுவோம். இதா சா ஃபேலுல் மர்இ சா அத்னுனுஹு. ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கம் ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிடுறோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய செயல் கெட்டு போச்சுன்னா அவனுடைய எண்ணங்களும் கெட்டு போயிடும். அவனுடைய எண்ணங்கள் கூட அவனுக்கு தவறாதான் இருக்கும். ஆஹ் அவன் என்ன செய்வானா, அவனுக்கு வளமையா இருக்கக்கூடிய அந்த கற்பனையான விஷயங்களை தான் அவன் நம்புவான், உண்மைப்படுத்துவான். உண்மையை அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். என்ன செய்வான், அவனுடைய கற்பனையை தான் நம்பிட்டே இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு நம்ம நல்லது சொன்னாலும் உனக்கு நல்லதுதான் சொல்றானோ, அவன் தப்பே செஞ்சுட்டு இருக்கான். அவனை திருத்துறதுக்காக நல்லது சொன்னாலும் அவன் என்ன நினைப்பான், எனக்கு என்ன அவன் நம்மளுக்கு மேல ஏதோ விரோதம் வச்சு செய்யறாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை தவறு செய்யக்கூடிய மாணவனை திருத்தும் பொழுது என்ன நினைப்பாங்க, அந்த மாணவன் நம்ம மேல விரோதம் வச்சுட்டு அவன் செய்யக்கூடிய செயல்கள் தப்பானா எண்ணங்களும் தப்பாகும். நம்ம மேல விரோதம் வச்சுதான், நம்ம மேல டார்கெட் பண்ணி தான் நம்மளை தாக்குறாங்க. நம்மளை திருத்தணும்னு இல்ல அப்படின்னு தவறான எண்ணங்கள், அந்த ஆசிரியர் மேல் தவறான எண்ணங்கள் தான் வரும். இப்ப செயல்கள் கெட்டு போச்சுன்னா அவன் எண்ணங்களும் தவறாதான் வரும். நம்மளை திருத்துறாங்கன்னு அவன் புரிஞ்சுக்க கஷ்டப்படும். அதான் இங்க சொல்றாங்க, ஒருத்தவங்களோட செயல் கெட்டு போயிடுச்சுன்னா, ஒரு மனிதனோட செயல் கெட்டு போச்சுன்னா அவன் எண்ணங்களும் கெட்டு போயிருக்கு. இதனாலேயே அவனுக்கு நல்லது நாடக்கூடிய ஆசிரியரா இருந்தாலும் பெற்றோரா இருந்தாலும் அவனா வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க கெட்டவங்க, விரோதிகள் சொல்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவான். அந்த ஆசிரியருக்கு உன்னை பிடிக்கலடா அதனாலதான் இப்படி பண்றாரு, இல்லாட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல அதனாலதான் இப்படி ஒண்ணு இது பண்றாங்க அப்படின்னு அவங்க விரோதிகள் என்னதான் சொல்றாங்களோ அதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆசிரியருக்கு ரொம்ப பிடிச்ச மாணவனா அவன் இருப்பான், பெற்றோருக்கு பிடிச்ச பையனா இருப்பான். அவங்கள பிரியமானவங்க எல்லாம் அவன் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சு மிக பெரும் இருள்ல போய் அவன் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? பாருங்க, அதான் இங்க பாருங்க. இதா சாக இதா சாக கெட்டு விட்டால், ஃபஅலு மர்இ மர்இ ஃபஅலுல் மர்இ ஒரு மனிதனுடைய செயல் கெட்டு விட்டால், சாஅத் துனூனுஹு அவனுடைய எண்ணங்கள் கெட்டுவிடும். அப்ப அவனுடைய எண்ணங்கள் கெட்டுவிடும். வசத்தக்க இன்னும் அவன் உண்மைப்படுத்துவான். என்னத்த மா யஅதாதுஹு மின் தவஹுமின் கற்பனைகளில் இருந்து எதை வழக்கமாக வைத்திருக்கிறானோ, எதை வழக்கமாக வைத்துள்ளானோ அந்த ஒன்றை உண்மைப்படுத்துவான். இப்ப எதெல்லாம் கற்பனையா வச்சிருக்கானோ அதை உண்மைப்படுத்துவான். அவன் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டான். கற்பனையில இருந்து எதை அவன் வழக்கமாக வைத்துள்ளானோ அந்த ஒன்றை உண்மைப்படுத்துவான். இதெல்லாம் நடக்குமோ, அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோன்னு நிறைய கற்பனை அசலை புரிஞ்சுக்காம எதேதோ நினைச்சு அதை உண்மைப்படுத்துவான். ஆதா இன்னும் முஹிப்பீஹி இன்னும் விரோதம் கொள்வான். முஹிப்பீஹி அந்த மனிதனுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் விரோதம் கொள்வான். அப்ப அந்த மனிதனுக்கு பிரியமானவர்கள் அனைவரையும் விரோதம் கொள்வான். விகௌலி உதாதிஹி அவனுடைய விரோதிகளுடைய சொல்லை நம்பி. அப்ப அவனுடைய விரோதிகளின் சொல்லை கொண்டு அவனுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் விரோதம் கொள்வான். வாஸ்பக அப்ப எண்ணங்கள் கெட்டு போய் கற்பனையை நம்ப ஆரம்பிப்பான், யதார்த்தத்தை நம்பாம கற்பனையை அவன் நம்ப ஆரம்பிப்பான். அவங்களோட விரோதிகள் சொல்லை நம்பி அவனுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் விரோதம் கொள்வான். வாஸ்பக இன்னும் மாறுவான். அஸ்பகனா காலையிலானால் இங்கே அசாரோடைய அர்த்தம். இன்னும் மாறுவான் கடைசியில் லயிலின் மின சக்தி முதலிமின் இருளடைந்த அதாவது மிகவும் இருளான இரவிலே அவன் இருப்பான். ஷக்கில் இருந்து சந்தேகத்தில் இருந்து இருளடைந்த மிகவும் இருளான இருண்ட இரவிலே, இந்த லைலின்ல போய் சேர்க்கணும் முதலிமின. அப்ப இருண்ட இரவிலே அவன் மாறுவான். ஷக்கில் இருந்து உண்டான இருண்ட இரவு. அப்ப இருண்ட இரவுனா ஒரு இருள்ல போய் மாட்டிப்பான். ஷக்கிலேயே இருண்ட இரவு. இருண்ட இரவுனா அந்த சந்தேகத்திலே இருக்கான்ல, அது அவனை எங்க கொண்டு போயிரும், கீழே தள்ளிடும். அவனை மேல வர விடாம அந்த சந்தேகத்திலேயே மூழ்கிடுவான். யதார்த்தத்தை புரியாம அந்த சந்தேகத்திலே மூழ்கி அதுலயே அவன் அழிஞ்சு போயிடுவான். அதனாலதான் சொல்றாங்க, சந்தேகத்தில் இருந்து அந்த இருண்ட இருளிலே அவன் என்ன செய்து விடுவான், மூழ்கிடுவான். சந்தேகத்திலேயே அவன் மாறி விடுவான் அப்படின்னு சொல்ல வரான். இப்ப இதுல வாங்க, இந்த வார்த்தைகள் எது எது ஏழால் ஏற்பட்டிருக்கு என்ற குறிப்பிடுவோம், அது எந்த வகை என்று குறிப்பிடுவோம். பார்ப்போமா?
அப்ப ஃபர்ஸ்ட் சா வந்துச்சு. சா அஸ்லோஹா. இந்த சா என்ற வார்த்தை அசலாகிறது சப. என்ன வரணும்? சப. அப்ப என்ன ஆச்சு? அலிஃபுஹு அதனுடைய அலிஃப் ஆகிறது. இந்த அலிஃப் இருக்குல்ல, முன்கலிபத்து நான் வாவை, வாவை தொட்டும் புரண்டதாக இருக்கிறது. இப்ப சபஹன் வரணும். இப்ப வாவு தான் அலிஃபா புரட்டு இருக்கும். அப்ப அவங்க வெறும் குறிப்பிடதான் சொன்னாங்க. அதை சபப விளக்கலாம் சொல்ல, காரணத்தை விளக்கலாம் சொல்லல. அதனால என்ன மாறி இருக்குன்றதை மட்டும் நம்ம சொல்ல போறோம். இப்ப வாவு அலிஃபா மாறி இருக்கு. அதான் சொல்றாங்க அலிஃபுஹு அதனுடைய அலிஃப் ஆகிறது. முன்கலிபத்து நான் வாவை, வாவை தொட்டும் புரண்டதாக இருக்கிறது. இந்த வாவுக்கு பதிலா அலிஃபா மாத்திருக்கோம். அது ஏத்தாது வார்த்தை வந்து ஹூ வந்து லமீர். இது கிடையாது. ஏத்தாது இருக்குல்ல. அப்ப ஏத்தாதுஹு இந்த லமீரை எதை பழக்கமாக வளமையாக கொண்டான் அப்படின்னு சொன்னோம்ல. அஸ்லுஹா இன்னும் இந்த வார்த்தை நசலாகிறது. அப்ப எஃப்தஇலு ஏஅத்தபிதுஹு. அப்ப ஏஅத்தபிதுன்னு வரணும். அப்ப ஏஅத்தபிதுக்கு பதிலா ஏஅத்தாதுன்னு படிக்கிறோம். அப்ப இதுல என்னத்தை மாத்திருக்கோம்? இந்த வாவு ஏஅத்தபிது வாவு வரணும். அதை அலிஃபா மாத்திருக்கோம். இப்ப அலிஃபுஹு அதோடைய அலிஃப் ஆகிறது. இந்த அலிஃப் எதை தொட்டு புரண்டிருக்கு? வாவுக்கு பதிலாக தானே வந்திருக்கு. முன்கலிபத்து நான் வாவி, வாவை தொட்டும் புரண்டதாக இருக்கிறது. அதுக்கு பிறகு பாருங்க, ஆதா அஸ்லுஹா இன்னும் அதனுடைய அசல். இந்த ஆதா என்ற வார்த்தையின் அசலாகிறது ஆதவ. ஐந்தாள் வாவ் வரணும். இப்ப ஐந்தாள் வாவ். அப்ப அப்ப ஆதா அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு வாவு பதிலா ஏன் வந்திருக்கு. வாவுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? அலிஃப் வந்திருக்கு. இங்க யான்னு எழுதுறோம், ஆனா என்னது அலிஃப். ஆதான் தானே படிக்கிறோம். அப்ப அதுதான் இங்க மாறி இருக்கு. இப்போ வாவுக்கு பதிலா அலிஃப் வந்திருக்கு. அதான் இங்க சொல்ல போறாங்க அலிஃபுக்கு அதனுடைய அலிஃப் ஆதா. இந்த அலிஃப் இருக்குல்ல, அதனுடைய அலிஃப் ஆகிறது முன்கலிபத்துன் அண்ட் வாவி, வாவை தொட்டும் புரண்டு இருக்கிறது. கடைசி அந்த அலிஃப் வாவுக்கு பதிலா வந்திருக்கு. வாவை தொட்டும் புரண்டு வந்திருக்கு. அடுத்து உதாத். அடுத்து உதாத்துன்னு வந்துச்சு. அஸ்லுஹா உதவத்து. அப்ப இந்த வார்த்தை நசல் உதாத் என்ற வார்த்தை நசல் ஆகிறது. அது உதவத்துவா இருக்கும். உதவத்து வரணும். ஐந்தாள் வாவு தான் அசல். ஐந்தாள் வாவு தான் அசல். இங்கேயும் ஐந்தாள் வாவு தான் அசல். இப்போ உதவத்துன்னு வரணும். உதாத்துன்னு மாறிடுச்சு. சரியா? அப்ப வாவுக்கு பதில் அலிஃப் போடக்கூடிக்கும். அதான் இங்க சொல்ல போறாங்க. அது குறிப்பிட சொன்னாங்களா என்ன ஏழாள் வகன்னு. அதனுடைய அலிஃப் ஆகிறது முன்கலிபத்து நான் வாவை, வாவை தொட்டும் புரண்டதாக இருக்கிறது. இப்ப எல்லாம் பாருங்க, எல்லா அலிஃபும் வாவை தொட்டும் புரண்டதாக தான் இருக்கு. எல்லாம் ஒரே வகை தான். சரியா? வாவை தொட்டும் புரண்டுள்ளது. எல்லா அலிஃபும் வாவை தொட்டும் புரண்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மொத்த இந்த பாடம் முழுவதும் முடிந்து விட்டது. நான்காவது பாடமான வாவையும் யாவையும் அலிஃபாக புரட்டக்கூடிய இந்த பாடம் முழுமையாக இருந்து விட்டது. அதனுடைய தம்பியன்கள் பயிற்சிகளையும் முழுமையாக எழுதி விட்டோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.